our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 51:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தம்மை தேடுகிறவர்கள் தமது பிரசன்னத்தை உணரவும் பரிசுத்தத்தில் நடக்கவும் உதவும்படியாக சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியையும் அளிப்பதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். நிலைவரமான ஆவியை உனக்குள் புதுப்பிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். சிருஷ்டிப்பின் கர்த்தரை நோக்கி சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று தாவீது கெஞ்சுவதை பாருங்கள். கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்தார். காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் என எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே சுத்த இருதயம் சிருஷ்டிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நம்முடைய தேவனுக்கு ஏலோகிம் என்ற பெயர் உண்டு. ஏலோகிம் என்றால் சிருஷ்டிப்பின் தேவன் என்று அர்த்தம். ஆதியிலே ஏலோகிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். தாவீது தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறார். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளெல்லாம் நல்லவைகளாக விளங்குகின்றன. தன்னுடைய இருதயத்தையும் நோக்கி பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயமோ திருக்குள்ளதும் கேடுள்ளதும் அசுத்தமுள்ளதுமாக இருக்கிறது. தேவன் எவ்வளவுதான் மனுஷனை சுத்திகரிக்க முன்வந்தாலும் அவனுடைய உள்ளம் சிற்றின்பத்தில் சொல்லுவதையே விரும்புகிறது. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்ய வேண்டாதவைகளை செய்கிறது. மனுஷனுடைய இருதயத்தில் பரிசுத்தத்திற்கு விரோதமாய் போராடுகிற பாவ பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அது நன்மை செய்ய விடாமல் தீமையையே செய்ய வைக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன், ஆண்டவரே, உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தீரே, என்னிலே சுத்தமான இருதயத்தை சிருஷ்டிக்க கூடாதா? தீமையை விட்டு விலகி உம்மை சார்ந்து கொள்ளும் ஒரு பரிசுத்த இருதயத்தை ஸ்தாபிக்க கூடாதா என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறார். இந்த உலகத்திலே காண கிடைக்காத ஒரு அபூர்வமான காரியம் ஒன்று உண்டென்றால் அது சுத்தமான இருதயம்தான். உங்கள் இருதயத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான காரியம்தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு வேத வசனங்களால் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்கள் இருதயம் பரிசுத்தமாகிறது. கொரிந்து சபையில் பலரும் கொடிய அநியாயக்காரர்களாகவும் வேசி மார்க்கத்தார்களாகவும் விபச்சாரக்காரர்களாகவும் திருடர்களாகவும் பொருளாசைக்காரர்களாகவும் விளங்கினார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களிலே சுத்த இருதயத்தை ஸ்தாபிக்க கிருபையுள்ளவராய் இருந்தார். தேவன் உங்களுக்கு சுத்த இருதயத்தை தருவார். நிலைவரமான ஆவியை தந்து ஆசிர்வதிப்பார். தேவனை காண உதவும் பரிசுத்தம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கலாம். அவருடைய பிரசன்னத்தை உணரவும் அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும் நீங்கள் விரும்பலாம். இதற்கு சுத்தமான இருதயம் வேண்டும். தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்குவார். ஒரு புறம் இவ்வுலகத்தின் சோதனைகளான கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் நம் இருதயங்களின் சுத்தத்தை கரைப்படுத்த முயற்சிக்கலாம். மறுபுறம்
கவலைகள், பயங்கள், வேதனை, காயம் எல்லாமே சுத்தத்தை மாசுபடுத்தும். ஆம், சோதனைகள் வரும். ஆனால் தேவன் இன்று உங்களுக்கு சுத்த இருதயத்தை அருளிச் செய்கிறார். நான் பரிசுத்தமாய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று அவர் அழைக்கிறார். இந்த சுத்தத்தை தரும்படி தேவனை நோக்கி கூப்பிடுவோம். அடிக்கடி நம் ஆவி அலைக்கடி படைகிறது. நான் இதை செய்ய வேண்டுமா? இந்த நபருக்கு பிரியமாக நான் நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர் எனக்கு எதிராக திரும்பி விடுவாரோ? அவர்கள் கேட்பதை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய உதவியை இழந்து போவேனோ? சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றால் நான் தோற்று போவேனோ என்று நாம் நினைக்கலாம். இது போன்ற சந்தேகங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதிலிருந்து நம்மை புறம்பே இழுத்து அழித்து போடும். ஆனாலும் தம்மை முற்றிலுமாய் நம்பி இயேசு என்னை நேசிக்கிறார், நான் ஸ்திரமாக நின்று வேதத்தின்படி நடப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று திடமாக கூற முடியும். நிலைவரமான ஆவியை கொண்டு வெற்றியை கண்டு கொள்ள முடியும். பயப்படாதிருங்கள். பரிசுத்தத்தின் மூலம் நீங்கள் தேவனை தரிசிப்பீர்கள். நிலைவரமான ஆவியை கொண்டு இவ்வுலகை கடந்து செல்லும் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் செய்கிற யாவும் செழிக்கும். தேவன் உங்களுக்கும் உங்கள் அன்பானோருக்கும் சுத்த இருதயத்தையும் நிலைவரமான ஆவியையும் தந்தருளுவார். அவர் தாமே இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்களை திறப்பாராக, உங்களோடு நடப்பாராக, விசேஷித்த வண்ணம் நேர்த்தியான வழியில் நடத்துவாராக. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே சுத்த இருதயத்தை உங்களிலே ஸ்தாபிக்க வல்லமையுள்ளவர். ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, என் உள்ளம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து உம்மிடம் வருகிறேன். உம்முடைய பிரசன்னத்திலிருந்து என்னை விலக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அகற்றி போடும். நான் அசையாமல் உம்மையே நம்பும்படி நிலைவரமான ஆவியை எனக்குள் புதுப்பியும். இவ்வுலகின் சோதனைகளிலிருந்து என் உள்ளத்தை காத்து பரிசுத்தத்தில் என்னை பலப்படுத்தும். சந்தேகங்களும் பயங்களும் அழிவுக்கு நேராக இழுக்கும்போது அசையாமல் ஸ்திரமாக நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யும். நீதியில் நடக்கும்படி உம்முடைய அன்பினாலும் ஞானத்தினாலும் சமாதானத்தினாலும் என்னை நிரப்பும். ஆண்டவரே, எனக்கு அன்பானோருக்கும் இதே சுத்தத்தையும் நிலைவரமான ஆவியையும் தந்து அவர்களை ஆசிர்வதியும். என் வாழ்வில் மகிமை காணப்படும்படி என்னை உம்முடைய பூரண சித்தத்தில் நடத்தும். உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் எப்போதும் உம்முடைய சத்தத்தை கேட்கவும் உதவும். சுத்தமும் உண்மையும் நிறைந்த இருதயத்தோடு ஜீவிக்கும்படியான கிருபையை எனக்கு தந்தருளும். என்னை கழுவி சுத்தமாக்கி நீதியுள்ள மனுஷியாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் உண்மையாய் என்னை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.